அஸ்ஸலாம் அலைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் மீதும் ஷஹாபாக்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி நாம் ஒரு சிறப்பான திக்ரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் எதுக்காக திக்ரு ஓதுறோம்? நம்மள பலரால் எல்லா நேரமும் குர்ஆனை கையில் வச்சு ஓதிக்கிட்டே இருக்க முடியாது. ஆனால் நாம் அந்த நேரங்கள்லையும் அல்லாஹ்வை நினைவு கூறணும் அப்படின்னா அதுக்கு சிறந்த வழி தான் திக்ரு. நாம் அதிகமாக திக்ரு ஓதும்போது நம்ம மனசு எல்லா கவலைகளையும் மறந்து அல்லாஹ்வின் பாதையில் நிலையாக நிற்கும். அதுக்காக தான் நாம் அதிகமாக திக்ரு ஓதணும். சாதாரணமாக திக்ரு ஓதுனாலே நம்மளை சுற்றி இருக்க எல்லா பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு தீர்வு கிடைக்கும்னா, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த திக்ரை நாம் ஓதுறதுனால நம்மளோட துன்பம் துயரம் பல நோய்களில் இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற திக்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தோட பொக்கிஷம்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு சொர்க்கத்தில் புதையலை தேடணுமோ அந்த அளவுக்கு இந்த திக்ரை நீங்கள் அதிகமாக ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த திக்ரை அதிகமாக ஓதுறதுனால நம்மளை விட்டு 99 வகையான தீங்குகள் போகும்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப தாழ்வான தீங்கான மனக்கவலை நம்மளை விட்டு போகும்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுலேயே நம்மள நிறைய பேருக்கு இருக்க பெரிய பிரச்சனை இந்த மனக்கவலை தான். மனக்கவலையே சின்ன பிரச்சனை அப்படின்னு நபி சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ அதை விட பெரிய பெரிய பிரச்சனைகளாக எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அந்த எல்லாத்துக்கும் இந்த திக்ரு கண்டிப்பான முறையில் தீர்வு தரும் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லை, 99 வகையான நோய்கள் இந்த திக்ரை நாம் ஓதுறதுனால சரியாகுமா. அல்லாஹுடைய அருட்கொடையும் அல்லாஹுடைய அருட்பார்வையும் நம்ம மேலே செலுத்தப்படுமா. அல்லாஹுடைய அருட்கொடை நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேறு ஏதாவது இருக்கா? அல்லாஹுடைய பார்வை நம்ம மேலே பட்டுச்சுன்னா அதை விட பெரிய விஷயம் வேறு ஏதாவது இருக்கா? அப்படி அல்லாஹுடைய பார்வை நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்மளுக்கு இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, இம்மை மறுமையான 2 உலகத்திலையும் வெற்றி பெற்றவர்களாக நாம் ஆகலாம். இம்மை மறுமையில் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி வைப்பான்னு நானும் துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் எனக்காகவும் துவா செய்யுங்க. வாங்க அந்த திக்ருக்குள்ளே போகலாம். லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லாஹ். பொருள்: அல்லாஹுவை கொண்டல்லாது எந்த சக்தியும் வலிமையும் இல்லை. அல்லாஹுவை கொண்டு அல்லாது எந்த சக்தியும் வலிமையும் இல்லை. இந்த திக்ரை நாம் அதிகமாக ஓதுறனால கடல் நுரையளவு இருக்க பாவங்கள் கூட நம்மளை விட்டு நீங்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்காங்க. இவ்வளோ சிறப்புமிக்க திக்ரை இன்ஷா அல்லாஹ் நாம் தினமும் ஒரு தடவையாச்சும் ஓதி அல்லாஹ் கிட்ட நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்போம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த திக்ரை அதிகமாக ஓதுங்க. அல்லாஹ் உங்களுக்கும் கிருபை செய்வான். எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் நாம் அல்லாஹ் கிட்ட கையேந்துறது மட்டும்தான் தீர்வு. அதில் ஒரு விஷயமா இந்த திக்ரையும் சேர்த்து அல்லாஹ் கிட்ட கையேந்து கேளுங்க. கண்டிப்பான முறையில் அல்லாஹ் எல்லா கவலைகளுக்கும் தீர்வு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ்.